வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க 4ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த மாதிரி ஹெல்ப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட். இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி மூணாவது சப்போர்ட் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி 25,900ல ஓபன் ஆனது. அதனால நம்ம S4, S5, S6, R4, R5, R6 கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸை இங்க யூஸ் பண்ணி லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட S4ல ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆகி R4 பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி இப்போ இந்த இடத்துல நம்மளோட இந்த சப்போர்ட் லெவல் 3 ரெசிஸ்டன்ட் லெவலா நமக்கு செயல்படும். இந்த சப்போர்ட் லெவல் 3ஐயும் நமக்கு ஜோனை டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகி நிஃப்டி சைட்வேஸ்லயே மூவ் ஆகி சப்போர்ட் லெவல் 3ஐயும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி 25,199ல க்ளோஸ் ஆனது. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட். நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு உதவி இருக்குன்னு பார்க்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு S4, R4, R4, S3 இங்க நமக்கு ஜோனை டச் பண்ணவே இல்லை. ஜோனை டச் பண்ணாமலே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி R4லயே சைட்வேஸ்லயே நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆகி இந்த இடத்துல நமக்கு S3ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்க நமக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. திரும்பவும் S3ல பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல நமக்கு S3ல S2வை பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி க்ளோஸ் ஆனது. இதை பார்க்கும்போதே நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் எந்த அளவுக்கு ட்ரேடிங்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 30 நிமிஷம் சார்ட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 288 கேண்டில்ஸை வச்சு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நிஃப்டி கொஞ்சம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த சைட்வேஸ்ல மூவ் ஆகி இந்த இடத்துல திரும்பவும் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகி வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி திரும்பவும் கொஞ்சம் இறங்கி சைட்வேஸ்ல மூவ் ஆயிருக்கு. திரும்பவும் நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையான பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் இன்னும் மேலே போறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.